அகமதாபாத் விமான விபத்துக்காக கூடுதல் மீட்பு படையினர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், ஏற்கனவே 90 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படை சென்றிருப்பதாக தகவல். கூடுதலாக யாரெல்லாம் போறாங்க, விவரங்கள் என்ன? இந்த விமான விபத்து ஏற்பட்ட உடனேயே காந்தி நகரில் இருந்து 2 குழுக்களாக புறப்பட்ட 90க்கும் மேற்பட்ட அந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சற்று முன்னதாக அங்கு விமான விபத்து ஏற்பட்ட இடத்தை அடைந்து மீட்பு பணியில் அவர்களும் தங்களை தற்போது ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் மேலும் 6 NDRF படையினர் அங்கு விரைந்து கொண்டிருக்கின்றனர். இது தவிர 2 குழுக்கள் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் அங்கே விரைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் இந்த விமான விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோரை நேரில் சந்தித்து அங்கு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார். அகமதாபாத்தில் உள்ள அசர்வா சிவில் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற குஜராத் முதல்வர் அங்கு விமான விபத்தில் காயமடைந்தவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் அவர் தற்போது கேட்டறிந்து வருகிறார். இந்த நிலையில் இந்த அகமதாபாத் விமான நிலையத்தில் உயிரிழந்தோருக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் தற்போது இரங்கல் தெரிவித்திருப்பதோடு காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விமான விபத்தில் கூடுதல் மீட்பு குழுக்கள் இணைந்திருக்கின்றன. ஏன்னா இந்த மீட்புக்கான தேவை பெரிய அளவில் இருக்கிறது. அந்த இடமே ஒரு போர்க்களம் போல இருப்பதையும் இந்த விபத்தால் அங்கிருந்த பொதுமக்களும் பாதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. விபத்து நடந்த இதில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக பூபேந்திர பட்டேல் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறார் அப்படின்ற தகவலையும் பார்த்து வருகிறோம்.